இப்போ விஜய் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட மட்டும்தான் டெய்லி கான்வர்சேஷன்ல இருக்கிறாரா, உங்களை மாதிரி வேட்பாளர்கள்ட்ட பேசுறாரா, ஏதோ அட்வைஸ்லாம் பண்றாரா? அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட சொல்றாரு. இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்கிட்ட பேசினாரு வைங்க, பக்கத்து தொகுதியில் இருக்கிற பையன்கிட்ட பேசலங்க ஒரு சங்கடம் வரும். ஓகே. அது அவர் வந்து அதுக்காக கூட பேசாம இருக்கலாம். இன்னொன்னு அவரோட வேலைப்பளு. இப்ப நீங்க இந்த 2 கவர்மெண்டோட அழுத்தங்கள், மத்திய அரசு இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் ஒரு படத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் தடை பண்ணினது இதுவரைக்கும் எந்த படத்துக்குமே இல்லை. அப்படியெல்லாம் இதோட மோசமான படங்களை எடுத்திருக்காங்கிறாங்க. எத்தனையோ வந்து டிஃபென்ஸ் அதுல எல்லாமே எடுத்திருக்காங்க. அதுல எல்லாம் வராத ஒரு இது வந்து இந்த படத்துக்கு வருது அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்ததுதான் காரணம். இப்ப கூட அவர் வந்து இல்ல சினிமா முக்கியம் நினைச்சு போனா போயிருக்கலாம். ஆனா பரவாயில்ல, அதுல என்ன லாஸ் ஆனாலும் நான் பாத்துக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வந்தது அது பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம். அப்படி வந்து இந்த அழுத்தத்துல வந்து அவர் வந்து பேசாம இருக்கிறதுக்கும் நல்லதுதான். ஏன்னா எங்கோட பேசி இன்னொருத்தரோட பேசாம அது ஒரு குரூப் பாலிடிக்ஸ் ஆயிடக்கூடாது. இரண்டாம் கட்ட தலைவர் பேசுறாங்க, அவங்க வந்து எங்களுக்கு எல்லாத்தையுமே விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. இது நடந்துட்டு இருக்கு, இப்படி ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. அது இன்னைக்கு வரைக்கும் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு.